ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கணம் பண்ணு. யாத்ராகமம் 20:12 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. நியாயப்பிரமாணத்தில் 10 கட்டளைகள் இருந்தாலும் ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் வாக்குத்தத்தத்தோடு இணைந்ததாய் இருக்கிறது. உன் தகப்பனையும் தாயையும் நீ கணம் பண்ணினால் உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். இங்கே கட்டளையுடனே ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் இணைந்திருப்பதை பாருங்கள். சிலர், என் தாய் எனக்கு துரோகம் செய்தால், என் தகப்பன் என்னை கொடூரமாய் நடத்தினார் என்று பெற்றோரை குறை சொல்லி முறுமுறுக்கக்கூடும். ஆனால் நீங்கள் அறியாத குழந்தை பருவத்தில் இருந்தபோது தாய் தன் இரத்தத்தையே பாலாக்கி ஊட்டியதையும், தகப்பன் பாடுபட்டு சம்பாதித்து கொடுத்து உங்களை வளர்க்கச் செய்ததையும் அப்படிப்பட்டவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதத்தில் கொடுக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கணம் பண்ணுங்கள். ஏதோ கொஞ்சம் பணத்தை பெற்றோருக்கு மாதந்தோறும் கொடுத்து விடுவது அவர்களை கணம் பண்ணுவதாகாது. அன்புள்ளத்தோடு அவர்களிடம் பேசுவதும் அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி செலவிடுவதுமே அவர்களை கணம் பண்ணுவதாகும். உங்கள் முதிர் வயதில் உங்கள் பிள்ளைகள் உங்களை கவனிக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்பும் போது அதையே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டும் அல்லவா? என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இன்று பல வாலிபர்கள் தங்கள் துணையை தேடும்போது மனமும் மாம்சமும் விரும்பினபடி ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்துவிட்டு பின்னர் அவதிப்படுகிறார்கள். பெற்றோரின் ஆலோசனையை கேட்பதில்லை. உங்கள் மேல் அக்கறையுள்ள பெற்றோருக்கு உங்களை குறித்த ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் இருக்கும். சுயமாக செயல்பட்டு அவர்களுடைய மனதை நோக பண்ணாதிருங்கள். அவர்களுடைய அன்பை முறித்து விடாதிருங்கள். ஈசாக்கை பாருங்கள். அவருக்கு 40 வயதான போதும் தன் தகப்பனே தனக்கு வாழ்க்கை துணையை தேடி தர வேண்டும் என்று பொறுமையுடன் இருந்தார். கர்த்தர்தாமே மிகச்சிறந்ததை தெரிந்தெடுத்து கொடுத்தார். அதே நேரத்தில் தாவீதின் குமாரனாகிய அப்சலோமை பாருங்கள். தான் ராஜாவாக வேண்டுமென்ற பேராசையினால் தன் தகப்பனுக்கு விரோதமாக எழுந்தான். தகப்பனை துரத்தினான். தகப்பனின் மறுமனையாட்டியிடத்தில் பிரவேசித்து கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்தான். முடிவில் அவன் கர்வாலி மரத்தில் உயிரோடு தொங்க வேண்டியதாயிற்று. அப்பொழுது யோவாப் 3 வளையங்களை எடுத்து அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். யோவாபின் 10 சேவகர்கள் அவனை அடித்து கொன்று போட்டார்கள். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். தேவப்பிள்ளைகளே, எவ்வளவு வேதனையான மரணம் இது! இன்றைய நினைவிற்கு யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 15 மற்றும் 17 வசனங்கள். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்ய கடவன். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்ய கடவன். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம்
26, 27 மற்றும் 28 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 22 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.